கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 18வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு ஒரு நியாயாதிபதி இருந்தானா, அவங்ககிட்ட ஒரு விதவை வந்து அவளோட விஷயங்களை குறித்து கேட்டுவிட்டு எனக்கு நியாயம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அவனுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவன் நல்ல ஒரு ஜட்ஜு கிடையாது. அவன் ஆண்டவரை மதிக்க மாட்டான், ஜனங்களை மதிக்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் அந்த விதவை வந்து அலட்டி கொண்டே இருந்தாள். எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு நியாயம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால அவள் தொந்தரவு பண்ணக்கூடாது இனிமே அப்படின்றதுக்காக அவளுக்கு நியாயம் செய்தான் அப்படின்னு 5வது வசனத்தில் போட்டிருக்கு. அந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால் இவள் என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு மனசில் யோசிக்கிறான். அதுக்கு ஆண்டவர் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போது அவன் நியாயமே செய்யாதவன், அநீதி உள்ளவன், அவனே அப்படி செய்கிறான்னு சொன்னால், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாள் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையோடு நியாயம் செய்யாதிருப்பாரோ அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அநியாயம் பண்ணுறவனே செய்கிறான்னா நான் நீதியுள்ள நியாயாதிபதி, நான் எப்படி செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீடிய பொறுமை உள்ளவராயின்னு ஒரு லைன் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அது எப்படி ஆண்டவரே நீங்கள் என்ன இப்போது நீதி பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக இருப்பீங்களா, பொறுத்து தான் பண்ணுவீங்களா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்க சில நேரம் தவறிடுறீங்க, சில நேரம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரில, சில நேரம் என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரில, நிறைய நேரங்கள் நம்ம குழப்பம் அடையும் போது அவர் பொறுமையோடு காத்துட்ருக்கிறாராம். எப்படி இவங்களுக்கு நியாயம் செய்யலாம்னு சொல்லி காத்துட்ருக்கிறாராம். அப்படி பொறுமையோடு காத்திருந்து அவர் நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய நியாயாதிபதியானவர் கட்டாயம் நமக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்னு சொல்லியிருக்கு. அதனால் இன்றைக்கி தைரியமாக இருங்க. என்னடா நமக்கு நியாயம் வரலையே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் சரி உங்களோட நியாயம் கட்டாயமாக கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படின்றது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்.